தேவன் மனுஷனை உருவாக்கும் போது ஆவியோடு படைத்திருந்தார். ஆவி எல்லா தேவ தரவுகளையும் உடையதா இருக்குது. இட் ஹஸ் காட் டேட்டா. வேர்ல்டு டேட்டா இருக்கு, உலக டேட்டா இருக்கு, உலக தரவுகள். ஆனா இது காட் டேட்டா, தேவனுடைய டேட்டாவும் ஆவி வச்சிருக்கு. சோ ஆவி அந்த டேட்டா சுப்பீரியரா இருக்கும், எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ ஆவி இருந்த வரைக்கும் ஆதாமுக்குள் மனசாட்சி கரெக்டா அவனை வழி நடத்திட்டு இருந்தது. ஏன்னா ஆவியில இருந்து வர்ற இன்புட்டை வச்சு சரியான தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, தேவனை நம்ப முடியுன்ற இடத்தான் இருந்தான். குற்ற மனசாட்சி இருக்க வரைக்கும் அது அப்படியே ஒர்க் ஆயிட்டு வரைக்கும் நமக்குள்ள சந்தேகம் கொண்டிருக்கும். faulty conscience or a malfunctioning conscience is the unit that produces unbelief. அவிசுவாசத்தை கிலோ கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுகிற, உற்பத்தி செய்கிற ஒரு யூனிட் தான் என்னது? விழுந்து போன மனசாட்சி. விசுவாசம் வரணும்னா நமக்குள்ள அந்த உறுதி வரணும். நான் சொன்ன போல வெளியே எப்படி இருக்கின்ற ரெண்டாவது, அதை பத்தி நமக்கு பேச்சு இல்லை, உள்ள அந்த உறுதி. ஆனா அது இப்படி யாரோ சொல்லி வர்றது இல்ல. இந்த உறுதி, இந்த விசுவாசம் என்பது எதை எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாருன்றது வச்சு இல்ல. இது எதை வைத்துனா தேவன் உண்மை உள்ளவர், அவர் செய்வார் என்கிற அவரை பற்றிய ஒரு உறுதி நம்ம இருதயத்தில் உண்டாகும். அப்ப அது உண்டாகணும்னா நம்முடைய மனசாட்சி ஒரு மாற்றத்துக்குள் போக வேண்டும். அந்த செத்த கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ற மனசாட்சி, இல்லைன்னா அவிசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ற மனசாட்சி, இல்ல துர்மனசாட்சியை நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சரி செய்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுன்னா பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது நமக்கு தெரியும். இந்த மனசாட்சியிலும் கிரியை செய்கிறது. இந்த மனசாட்சியிலும் கிரியை செய்யுது. என்ன பண்ணுதுன்னா இந்த மனசாட்சிக்குள் பூரணப்படுதலை ஏற்படுத்துகிறது. It leads to perfection in the conscience. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள உடைய வார்த்தை அன்று ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள உடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நோக்கி புறப்பட்டு வருவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை, எண்ணங்களை, நினைவுகளை வகையறுக்கிற உடைய வார்த்தை ஆண்டவரே, அதை பிரித்தெடுக்கிற உடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்து ஆவியின் சிந்தைகளையும் ஆவியின் எண்ணங்களையும் மேலோங்கி ஆண்டவரை எடுத்து நிறுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், 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 தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வார்த்தை, உடைய ஞானம், உடைய வெளிச்சம் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசியறணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இந்த கர்த்தரின் மெய்ப்பர் அப்படின்ற அந்த சீரீஸ் ரொம்ப நாள் பார்த்தோம் தொடர்ந்து. அதுல நிறைய செய்திகள், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த நாளில வேறொரு சீரீஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம். இந்த சீரீஸ் நமக்கு ஒரு டாபிக் வைஸ் ஒரு புது டாபிக் கிடையாது, ஏற்கனவே இதை பத்தி பார்த்துருக்கோம். பட் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா, இன்னும் சில புதிய கோணங்கள்ல இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது பற்றின சில தொடர் டீச்சிங்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்துக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது நான் பேசாத டாபிக் கிடையாது, முன்னாடியே பேசியிருக்கேன். ஆனால் இந்த நாட்களிலே இன்னும் ஆழமாக இதை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். அது ரொம்ப நல்லது, ரொம்ப தேவை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவின் ரத்தம் அதில் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. ஸோ கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து இன்னொரு ஒரு தொடர் சீரீஸ், தொடர் போதனை மாதிரி ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கு ஆரம்பத்துக்கு எபிரேயர் 9 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 9 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும் கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல,
தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்டும் படும் கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி எனில், மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகள் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளில் விசேஷித்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டிருப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல இவர் அநேகந்தரம் தம்மை தாமே பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வழிபட்டார். அன்றைய முறை தரம் மறிப்பதும் பின்பு நியாயம் தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்திருக்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காய் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமா. சோ நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ். எல்லாமே முக்கியம்தான். நான் எல்லா சீரீஸ் பேசும்போது முக்கியமானதுன்னு தான் சொல்லுவேன். அதனால என்ன அப்ப எல்லாத்துக்கும் இதான சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. முக்கியமானது என்னன்னா, சுவிசேஷத்தை நாம் சரியா அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சுவிசேஷத்தை பற்றி. there is something called the understanding of the gospel. சுவிசேஷத்தை புரிந்து கொள்வது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிசேஷத்தை புரிந்து கொள்வது அதை பத்தி எல்லாம் நிறைய பேருக்கு அக்கறையும் இல்லை, அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, ஒரு விதமான ஒரு பழக்க வழக்கங்களுக்குள் வருகிறாங்க. சபையில ஒரு சடங்கு மாதிரி பழக்க வழக்கங்கள். இப்ப சபைக்கு போகணும், சபையில இன்வால்வ்டா இருக்கணும், அங்க இருக்கிற வேலைகள்ல நம்மளும் செய்யணும், ஏதோ ஊழியமோ ஏதோ ஒண்ணு அதுலயும் நம்ம இன்வால்வ் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த சபையினுடைய நோக்கங்கள் அதுலலாம் இன்வால்வ் ஆகுறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் நாங்கள் ரட்சிப்பை புரிந்து கொண்டார்களா? ஏன் கிறிஸ்து ரட்சித்தார் அப்படின்னு புரிந்து கொண்டார்களா? அதனுடைய நோக்கம் என்னன்னு புரிந்து கொண்டாங்களா? இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்பதை புரிந்து கொண்டார்களா? இதுல என்னெல்லாம் இருக்குன்னு புரிந்து கொண்டார்களா? இப்ப சுவிசேஷம்ன்றது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவம் கழுவப்படுது, பரிசுத்தமாகறீங்க, பரிசுத்த ஜீவியத்தோட இருங்க, தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க, அப்புறம் ஒரு நாள்ல பரலோகத்துக்கு போகணும். இவ்வளவுதான் சுவிசேஷம். இல்ல அவர் வருகையில் வர்றாரு, இல்ல பரலோகத்துக்கு போகும், ஏதோ ஒண்ணு அதுக்கு ஆயத்தமாகணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும், இவ்வளவுதான் சுவிசேஷம். அப்படின்னா பவுல் எதுக்கு எபேசியர் 1 அப்படி ஜெபம் பண்ணணும்? என்ன ஜெபம் பண்ணிருக்காரு? கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் என்னெல்லாமோ எழுதுறாரு. அது ஒரு வார்த்தையா படிச்சோம்னாலே அதுக்கு புரியவே 2 நாள் ஆகும். அந்த ஜெபத்தை புரியவே 2 நாள் ஆகும். சோ உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேணும், பரிசுத்தவான்களுக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது, அப்புறம் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்றது பத்தி பெரிய லிஸ்டே எழுதுறாரு முதல் அதிகாரத்துல. இப்ப டைம் இல்லை அதை எடுத்து நம்ம படிச்சோம்னா அது வேற டெரிவேஷன் ஆயிரும். முதல் அதிகாரம் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ஜெபத்தை ரொம்ப அருமையான ஜெபம், ஆனா ரொம்ப டீப்பா இருக்கும். உங்களுக்கு புரியவே புரியாது, என்ன ஜெபம் பண்றாருன்னே புரியாது, அதுக்கே லேட் ஆகும். இது சில பேர் சொல்ற மாதிரி இல்ல உலகம் பொதுவா கிறிஸ்தவர்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளவுதான் சிம்பிள் அப்படின்னா, இதுல ஒண்ணும் பெருசா இல்லை இவ்வளவுதான் அப்படின்னா, எதுக்கு அப்படி ஜெபம் பண்ணணும் பவுல்?
உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையணும், நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு எதுக்கு எழுதணும்? ம்? அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனங்களுக்கு வந்து சிம்பிளா ஈஸியா எதையாவது கொடுத்துருவோம்னு நினைக்கிறாங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம். இப்போ ஒண்ணு நடக்கல அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்லிருவாங்கன்னா, தேவ சித்தம் இல்லைன்றுவாங்க. அவ்வளவுதான். அது நம்ம ஜெபம் பண்ணல விடுங்க பிரதர். அப்ப ரொம்ப யோசிக்காதீங்க. கர்த்தர் சித்தமா தான் நடக்கும். இல்ல நடக்கல இல்ல விட்டுருங்க. அவ்வளவுதான். சோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. பதில் வச்சுட்டு ஆக மொத்தத்துல என்னன்னா, நீங்க உங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும். அவங்களுக்கு தசமபாகம் குடுக்குறீங்களோ வாட்டெவர் அது குடுக்கணும். அப்புறம் வந்து சபையில நீங்க ஒரு மெம்பரா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமே தவிர, அவங்களும் வளர்றத பத்தி யோசிக்கிறது இல்ல. சுவிசேஷத்தின் ஆழம், அகலம், நீளம்லாம் புரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறது இல்ல. கேட்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறது அத பத்தி கவலைப்படுறது இல்ல. எல்லாருக்கும் ஈஸியா என்ன வேணும், சிம்பிளா ஏதா போணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. சரியா? சோ மெஜாரிட்டி இன்னைக்கு இப்படிதான் இருக்காங்க. இந்த ஆங்கிள் தான் போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது நல்ல சபைகள சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய சபைகள்ல இப்படி இருக்கு. அத சொல்லிட்டு இருக்கேன். மற்றவங்க அப்ப எப்படி இருப்பான்னு நீங்க பாத்துக்கோங்க. சோ இப்படி இருக்கு. ஆனா சுவிசேஷத்தை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. ஊமை பத்தி பேசும்போது ஐ திங்க் மத்தேயுல வருதுன்னு நினைக்கிறேன். அந்த விதைக்கிறவனுடைய ஊமை பற்றி ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆஹ் பறவைகளும் தூக்கிட்டு போயிருது விதைய. அதுக்கு என்ன விதம் விளக்கம் கொடுக்குறாரு? when they hear the word of the kingdom, சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. when they don't understand, அதை அவர்கள் புரிந்து கொள்ளாத போது சத்ருவானு தூக்கிட்டு போயிடுவாங்க. சோ ரட்சிப்பை புரிந்து கொள்ளலன்னா ரட்சிப்பை தூக்கிட்டு போவான்றத விட எப்படி சொல்லணும்னா, இந்த ரட்சிப்பின் அனுபவங்களே உங்க வாழ்க்கையில தூக்கிட்டு போயிடுவான். ரட்சிப்பின் மேன்மைகளை தூக்கிட்டு போயிடுவான். சோ அது இல்லாம அது இல்லாம தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஒரு நீங்க குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வியில வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, கண்டு விசுவாசிக்கிறவங்க, காணாமல் விசுவாசிக்கிறவங்க அப்படி அந்த தோமாட்ட இயேசு பதில் சொல்றாருல, அதை எடுத்து கேட்டிருந்தாரு. கேட்டு காணாமல் விசுவாசினா என்ன அர்த்தம்னு நான் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு அர்த்தத்தை பத்தி சொல்ல விரும்பல. அதுல கீழே கடைசியில ஒரு லைன் போட்டிருந்தேன். நான் என்ன போட்டிருந்தேன்னா, ட்ரெடிஷனல் கிறிஸ்டியானிட்டி ஆர் ட்ரெடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இந்த அர்த்த வசனத்தை பத்தி. அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அற்புதங்களை பார்த்துதான் விசுவாசிப்பேன்னு சொல்லக்கூடாது, அற்புதங்கள் இல்லாமலே விசுவாசிக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு ஆங்கிள் பாக்குறது ரொம்ப நல்லது மாதிரி தெரிஞ்சாலும், அற்புதங்கள் அதாவது இன்னைக்கு அற்புதம் நடக்கல ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது வேற. ஆனா அற்புதமே நடக்காது, நடக்கவே நடக்கலனாலும் விசுவாசிப்பேன் அப்படின் போது என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதமே செய்யாம விரும்பாம இருக்காத மாதிரி போயிருது. ஆனாலும் நான் விசுவாசிப்பேன்னு சொல்ற மாதிரி போயிருது. சுவிசேஷமே அற்புதத்துல ஓடுது. அற்புதங்கள் தான், அற்புத அடையாளங்கள் தான் சுவிசேஷத்தை தாங்கி பிடிக்கிறது. ஏன் அப்போஸ்தலர் கையினால அற்புத அடையாளங்கள் நடக்கணும்? ஏன்னா சொல்லப்படுற செய்தி கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்காக. அப்பதான் சுவிசேஷத்துக்கு வல்லமை. சுவிசேஷம் வந்து பவுல் சொல்றாரு, நாங்க ஞானமான வார்த்தைகள் சாதுரியமான ஞானத்தினாலாம் வரலங்க, தேவ வல்லமையுள்ள கிரியைகளோட வந்தோன்றாரு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அற்புத அடையாளம் கூட தான் செஞ்சாரு. சோ அற்புத அடையாளங்கள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் பகுதி. அது கண்டிப்பா இருக்கணும். ஓகே. சோ இல்லாமலே நாங்க விசுவாசிப்போம் அப்படின்னு அப்படியே போய் பிசாசு அடி அடிக்கிறான். அப்படியே வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க நிறைய பேர். செம்மையா அடிக்கிறான். அதுக்கு வந்து அப்படியே வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நாங்க காணாமல் விசுவாசிக்க போறோம், பரலோகத்துல போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அது பெரிய விசுவாசம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது விசுவாசம் கிடையாது. ஏன்னா விசுவாசம் வந்து கிரியைகளோட தான் இருக்கும். எப்பயுமே கிரியைகள் வரணும். தாமதம் இருக்கலாம், ஆனா வரணும். தாமதத்துக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆனா தாமதம் இருந்தாலும் வரணும். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, விசுவாச வாழ்க்கைன்றது அற்புதங்களை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, தயவை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, கிருபை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. ஓகே, நீ சொல்லலாம் பிரதர் எதிர்பார்க்கன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நான் எப்படி எதிர்பார்க்கறது? அதுதான் இந்த சீரிஸ் பேசுறேன். சோ இப்ப நான் பேசலாம் தொடர்புடையதான். இப்ப மெய்ப்பர் பத்தி பேசுறேன். அந்த மெய்ப்பர் வந்து பந்தி கொடுக்குறாரு இல்லையா? சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, அந்த பந்தியில இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அந்த பந்தியோட தான் என்ன, அதுல ஒரு முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓகே. சோ நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான உணவை ஆண்டவர் அப்பப்போ கொடுக்குறாரு. அதுதான் வேற டாபிக்ஸ் பத்தி நம்ம பாக்குறோம். இந்த நாட்களில் இந்த ரத்தத்தை பத்தி ஆண்டவர் அதிகமா பேச விரும்புகிறார். சோ நாம் அதை கவனிப்போம், அதை ஏற்றுக்கொள்வோம். சோ எல்லாத்தையும் சுவிசேஷத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ரொம்ப முக்கியம், புரிந்து கொள்ள வேண்டும். டு அண்டர்ஸ்டாண்ட் த காஸ்பல்.
அப்பதான் அதனுடைய ஒர்க்ஸ் இருக்கும். புரிந்து கொள்ளுதல் வந்து நிறைய பேர் வந்து அது ஏதோ அதாவது என்னன்னா நிறைய பெந்தைகோஸ்து சர்க்கிள்ஸ்ல வந்து டங்ஸ்ல பேசுறது ரொம்ப எம்பசைஸ் பண்ற நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவையில்லை நினைக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன்றார். ஐ வில் பிரே இன் தி ஸ்பிரிட், ஐ வில் சிங் இன் தி ஸ்பிரிட், ஐ வில் ஆல்சோ சிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதல். சோ புரிந்து கொள்ளுதல்னு ஒண்ணு தேவையே இல்லை, நம்ம எதையும் புரிஞ்சுக்கணுமே தேவையில்லை அப்படின்லாம் பைபிள் சொல்லவே இல்லை எங்கேயுமே. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, எனக்கு கூட அந்த பாட்டு பிடிக்கும். ஐ டோன்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பட் ஐ நீட் டு ஹோல்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ். பழைய பாட்டுன்னு. அதாவது அது வந்து வேற இது. அதாவது என்னன்னா, என் பிரச்சனைலாம் ஏன் வருது, எதனால வருது, எங்க இருந்து வருதுன்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு பிரச்சனையவே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுக்கலாம். அதை இப்ப நம்ம பார்க்கணும்னே தேவையில்லை. எல்லா நேரம் பிரச்சனையோட தோண்டி 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 இது எந்த பிசாசத்துல இருந்து வருது, எங்க இருந்து வருது, எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அதை நோண்ட முடியாது. ஆனால் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னா, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சிலுவையில செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ரத்தத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். See, application of the blood இருக்குங்க. ஆனா first it starts with understanding of the blood. ரத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We have to pay attention to the blood. இது என்ன சொல்லுது, ரத்தத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, ரத்தமே என்ன சொல்லுகிறது அப்படின்றத கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் ஆஃப் பிளட் வருது, ரத்தத்தை பேசுறது வருது. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டு ஸ்டார்ட் வித் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லையா இதில். அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து நான் மனசாட்சியிலே ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கதான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த சப்ஜெக்டோட என்ட்ரி பாயிண்டே மனசாட்சி தான். அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. மனசாட்சியை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய பேர் என்னோட புக்கு படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஆக்சுவலா இதான் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ரீபிரிண்ட் கொடுத்துருக்கோம். பட் அது கொஞ்சம் டிலே ஆகுது, வந்துடும் நினைக்கிறேன் சீக்கிரத்தில். ஒரு ஐ திங்க் ஒரு 1 மந்த்துக்குள்ள இங்கிலீஷ் வந்துடும். தமிழ் கொஞ்சம் இருக்கு ஏற்கனவே, தமிழ் ரீபிரிண்ட் கொடுத்துருவோம் சீக்கிரம். அதனால ஒரு புக்கு வேணுங்கிறவங்க நீங்க பிரதர் ராஜா ஃபிலிக்ஸ் அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு குரூப்லலாம் போட்டிருக்காங்க, நம்ம அது டீடைல்ஸ் போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சரியா? சரி. ஸோ நான் மனசாட்சி நீங்க ஆரம்பிக்கிறேன். அதுல இருக்கிற புக்ல இருக்க சில தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ மனசாட்சியில் ஆரம்பிச்சு நம்ம தொடர்ந்து போகலாம். ஓகே. ஸோ இந்த மனசாட்சி என்பது என்ன, வாட் இஸ் கான்சியன்ஸ், மனசாட்சி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து மனசாட்சி வந்து அநேக கலாச்சாரங்களிலே நம்முடைய கல்ச்சர்ஸ், நம்முடைய கலாச்சாரங்கள், பலவிதமான கலாச்சாரங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் உலகில வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கலாச்சாரமும் வித்தியாசம் வாய்ந்ததா இருக்கு. ஆனா பரவலாக எல்லா கலாச்சாரங்களிலுமே இந்த மனசாட்சியை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா மனசாட்சி தான் வந்து ஒரு அல்டிமேட், ஒரு மனுஷனுக்கு தப்பு எது ரைட் எது சொல்றது அப்படின்றது ஜனங்களுடைய ஒப்பீனியன். அது வந்து அதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி. ஆனால் மனசாட்சி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது தேவன் தான் உருவாக்கினார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனசாட்சி. மனசாட்சி நோக்கம் என்ன அப்படின்னா, அப்கோர்ஸ் தப்பு ரைட்டு சொல்றது அப்படின்றத தாண்டி மனசாட்சி எதற்கு உதவியா இருக்குன்னா, காரியங்களை நிதானித்தறிவதற்கு, டு டிசர்ன் திங்ஸ் அண்ட் டு பாஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஒரு காரியத்தை பற்றின பெர்ஸ்பெக்டிவ். இப்ப நீங்க வந்து சில பேர் சொல்லுவாங்களே, நான் யோசிச்சு கடைசியில் தீர்மானம் எடுத்தேன், இதுதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. அது எங்க இருந்து வந்துச்சு, கரெக்ட்னு தோணுதுன்றாங்கல்ல, அது உங்க மனசாட்சியிலிருந்து வருது. இன்னும் சொல்ல போனா மனசாட்சி வந்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குது. ஒரு காரியத்தை நீங்க பாக்குறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது கொடுக்குது. பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பார்வை கொடுக்குது. இது என்னது, இதை நான் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு மனசாட்சி தான் உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறது. இப்ப நிறைய நேரம் வந்து நம்ம நிறைய டிசிஷன்ஸ்ல இருப்போம். இது செய்யறது தப்பா ரைட்டா, இல்லை இது செய்யணுமா அது செய்யணுமான்னு இருப்போம். கடைசியில உங்களுக்கு அந்த தீர்மானமா ஒரு முடிவை கொடுக்கறது உங்கள் மனசாட்சி. ஓகே, உங்கள் மனசாட்சி தான் வந்து கொடுக்குது. இன்னும் சொல்லப்போனா உங்கள் மனசாட்சியை எதிர்த்து நீங்க பொதுவா செய்ய முடியாது எதுவுமே. ஓகே, ஒரே ஒரு கேஸ் இருக்கு, சூடுண்ட மனசாட்சி அப்படின்னு. அப்படின்னா வந்து கான்சியன்ஸ் ஷேர்ட் வித் ஹாட் அயர்ன் அப்படின்னா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மனசாட்சியை ஆஃப் பண்ணி போடுறது. அது மனசாட்சியுடைய சத்தத்தை வந்து கேட்காம டெலிபரேட்டா கேட்க மாட்டேன்னு மீறி செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படி ஒன்று இருக்கு. ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ், சில பேர் அப்படி இருப்பாங்க. ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக மனிதர்கள் வந்து அன்லஸ் அவங்க ரொம்ப ஒரு குரூவல் பேக்ரவுண்ட்ல வளர்ந்தவங்க, ஏதோ வினோதமா எங்கேயோ வளர்ந்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்கள தவிர ஹார்ட் அண்ட் பீப்புள் சொல்லுவாங்களே, சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து நிறைய ஒரு மாதிரி ரஃப்பான வாழ்க்கையெல்லாம் சந்திச்சு அவங்க தான் அந்த மனசாட்சியிலே சூடுண்ட பையர் அப்படின்னு இருக்கும். ஸோ மனசாட்சியை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க அப்படி சில பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி பேக்ரவுண்ட் வர்றதில்லை. அதனால மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு இருக்கிறவர்கள் தான். அதனால பார்த்தீங்கன்னா மனசாட்சி என்பது
எல்லா காரியங்களையும் நிதானித்தறிகிறது. இது சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு நிதானிக்கிறது. சோ அப்படி பல காரியங்களை நிதானித்து அறிகிற மனசாட்சி தேவன் கொடுத்திருந்தார். அதனுடைய ஒரு பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய காரியங்கள் சரியா, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிற காரியங்கள், இந்த காரியங்களை பற்றி சரியான தீர்ப்பை நமக்கு அருள வேண்டும். சரியான பார்வையை அது நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுக்கும் போதுதான் நாம் தேவன் சொல்கிற காரியங்கள் மேல் நமக்கு விசுவாசம் வரும். இப்ப ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு உங்ககிட்ட, அது சொல்றது வந்து உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அதை நம்புவீங்க, அது மேல விசுவாசம் வைப்பீங்க. அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் ரொம்ப நாள் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அவனை குழந்தை தரப்பறேன். ஆனா அவனால நம்ப முடிஞ்சதா? ஏன் நம்ப முடியல? அவனுடைய மனசாட்சி இது உண்மை இல்லைன்னு அவனுக்கு சொல்லுது. அது டிசைன் பண்ணி இது உண்மை இல்லப்பா, நம்ப முடியாது சொல்லுது. ஏன் அப்படி? தேவன் ஆனா அப்படி படைக்கல. தேவன் படைச்சது எப்படின்னா, நம்முடைய மனசாட்சி அவர் பேசுகிற காரியங்களை கேட்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவரோடு இசைந்து அவருக்கு ஆமேன்னு சொல்லுகிற ஒரு யூனிட்டா வச்சிருந்தார். ஏன்னா அவர் சொல்றதுக்கு ஆமேன்னு சொன்னாதான் நீங்கள் அவரோடு இணைய முடியும். உங்களுடைய எண்ணத்தில், உங்களுடைய செயலில், உங்களுடைய சொல்லில், எல்லாவற்றிலும் 100% இணையணும்னா தேவன் சொல்வதற்கு ஆமேன்னு சொல்லணும். அந்த ஆமேன் சொல்றதுக்கு உங்களுக்கு தீர்ப்பை அருளக்கூடிய, உங்களுக்கு வந்து ப்ராசஸை ஈஸி ஆக்குகிற, ஆமாப்பா இது கரெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு உறுதியை கொடுக்குற, கர்த்தர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே ஒரு உறுதியை கொடுக்கக்கூடிய, எதிர்த்து பேசாம இல்ல எதிர்த்து கேள்வி கேட்காம, ஆமா கர்த்தர் சொன்னது கரெக்ட்னு ஏதோ நீங்க பேரளவு உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ சொன்னதுக்காக சரி, அப்படி இல்லை. நீங்களே கன்வின்ஸ் ஆகி ஆமா இது கரெக்ட் தான், இவர் சொல்றது நல்லது, இவரை நம்பலாம், இவர் உண்மையதான் சொல்றாருன்னு உங்களுக்குள்ள உறுதி ஏற்படுவதற்காக உருவாக்கப்பட்டது யூனிட் தான் மனசாட்சி. Okay, it was meant to be a discernment and judgment box which will give you verdicts to speak, which is in alignment with God. தேவன் சொல்லுகிறதோடு, தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திருக்கிற, இசைந்திருக்கிற தீர்ப்புகளை, தரவுகளை வைத்தல்ல, டேட்டா வச்சு இல்லை, என்ன நடக்குது வெளியே யார் சொல்றா அதை வச்சு இல்லை, தேவன் சொல்லுகிறத கேட்டு ஆமோதித்து ஆமா அது கரெக்ட் ஊர்ஜிதப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு யூனிட். சோ தட் நீங்க சந்தேகம் இல்லாமல் அவரோடு உறவாட முடியும். அதற்காக உருவாக்கப்பட்டு தேவன் உங்களுக்குள்ள வைச்சிருந்த யூனிட் தான் மனசாட்சி. ஆனா அந்த மனசாட்சிக்கு ஒரு அவசியம் தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டதுன்னா, ஆவி இருக்கணும். தேவன் தந்திர ஆவி இருக்குல்ல, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தோட தேவன் உருவாக்கினார், ஆவியாய் உருவாக்கினார். அந்த ஆவி இருந்தாதான் இந்த மனசாட்சி ஒழுங்கா வேலை பார்க்கும். ஏன்னா இப்ப மனசாட்சி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுது, டேட்டாவெல்லாம். சரியா? சோ இப்ப வந்து உங்களுக்குள்ள ஆவி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, ஆவியும் சில தகவல்களை கொண்டு வருகிறது. அது எங்க இருந்து கொண்டு வருது? ஆவி தேவனிடமிருந்து தகவல்களை கொண்டு வருகிறது. இப்ப தூதன் வந்தான், நம்ம பேர் என்ன, கேப்ரியல் வந்தான். கேப்ரியல் வந்து மரியாள் வீட்டுக்குள்ள பிரவேசிச்சுட்டு அங்க வந்து சொல்றான், இல்ல இவன்டைய அதை தான் சொல்றான், யார்கிட்ட, சகரியாட்ட சொல்றான், நான் தேவனுடைய சன்னதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன், இந்த செய்தியை சொல்லும்படி நான் வந்தேன். எந்த செய்தியை சொல்லும்படி? மரியாளுக்கு குழந்தை பிறக்க போகுது அந்த செய்தி. அதுக்கு முன்னாடி 100 வயசாக போற, 100 வயசுல வயசான சகரியாக்கு குழந்தை பிறக்க போது செய்தியை சொல்றதுக்கு அவன் வர்றான். ஏன் அவன் வரணும்னா, தூதன் வந்து சொல்லலைன்னா, அது சொல்லியே அங்க விசுவாசிக்க கஷ்டமா இருந்துச்சு. புரியுதா? தூதன் அங்க சொல்லலைன்னா சகரியாக்கு எப்படி விசுவாசம் வரும், குழந்தை வரும்னு? ஆண்டவரே கொடுக்க போறாருன்னு வச்சுப்போம், இந்த வருஷம் அப்படியே பிளான் பண்ணிட்டாரு. ஆனாலும் சொன்னாதான் இவனுக்கு விசுவாசம் வரும் இல்லையா, செய்ய போறாருன்னு. அப்ப தேவ சமூகத்தில இருந்து தேவனுடைய தரவுகளை கொண்டு வருகிற ஒருவன் தேவை முன்னாடி. ஏன்னா நம் விழுந்து போனதுல இருந்து பாத்தீங்கன்னா, உலகத்தின் தரவுகள் நமக்கு வந்துட்டு இருக்கு, உலகத்தின் டேட்டா நமக்கு வந்துட்டு இருக்கு, அதனுடைய செய்திகள் தான் நமக்கு வருது, அதான் நம்ம ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப நேச்சுரலா வந்து நம்முடைய மனசாட்சிக்கு வந்து எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு ஆதரவா, தேவனுக்கு எதிரா, தேவன் சொன்ன காரியத்துக்கு ஆதரவா, தேவன் சொன்ன காரியத்துக்கு எதிரா. ரெண்டு கேஸ், ரெண்டு கட்சிக்காரங்க இருக்காங்க. ரெண்டு கட்சிக்காரங்க, கட்சி இல்ல, பார்ட்டியில கோர்ட்ல வர்ற பார்ட்டி, அந்த பார்ட்டி. ரெண்டு கட்சி, என்னது கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ ரெண்டு பார்ட்டி, பார்ட்டி ஏ, பார்ட்டி பி. ஸோ பார்ட்டி ஏ சேஸ், பார்ட்டி ஏ என்ன சொல்லுது, ஏ பார்ட்டி என்ன சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர்ன்றாங்க. ஓகே, அவர் சொன்னது செய்வாரு, நிச்சயம் நடக்கும் அப்படின்னு. பார்ட்டி பி வந்து பிசாசோட குரூப், அது வந்து இப்படி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுது. உங்க மனசாட்சி தான் ஜட்ஜி. இப்போ ஜட்ஜி எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாரு? டேட்டா வச்சு. சோ இப்போ ஒரு குரூப் வந்து, பிசாசோட குரூப் வந்து நிறைய எவிடன்ஸோட நிக்குது. ஓகே, நிறைய எவிடன்ஸ் வச்சிருக்கு, அதோட நிக்குது. அப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கு எவிடன்ஸ் எங்க இருந்து வரணும்? இந்த சைட்ல இருந்து வரணும் இல்லையா? வந்தாதான் பண்ண முடியும். சோ தேவன் மனசாட்சியை உருவாக்கும் போது, தேவன் மனுஷனை உருவாக்கும் போது ஆவியோடு படைத்திருந்தார்.
ஆவி வந்து எல்லா தேவ தரவுகளையும் உடையதா இருக்குது. இட் ஹாஸ் காட் டேட்டா, வேர்ல்டு டேட்டா இருக்கு, உலக டேட்டா இருக்கு, உலக தரவுகள். ஆனா இது வந்து காட் டேட்டா, தேவனுடைய டேட்டாவும் ஆவி வச்சிருக்கு. ஸோ ஆவி அந்த டேட்டா சுப்பீரியரா இருக்கும், எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஆவி இருந்த வரைக்கும் ஆதாமுக்குள் வந்து மனசாட்சி கரெக்டா அவனை அவனை வந்து வழி நடத்திட்டு இருந்தது. ஏன்னா ஆவியிலிருந்து வர்ற இன்புட்டை வச்சு சரியான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது, தேவனை நம்ப முடியுன்ற இடத்துல அவன் இருந்தான். ஆனா என்னைக்கு அவன் வந்து அந்த தேவன் விளக்கின அந்த விருட்சத்தை போய் சாப்பிட்டானோ, அது என்ன விருட்சம்? நன்மை தீமையின் விருட்சம். அந்த விருட்சத்தை சாப்பிட்ட உடனே ஆவியோடு இருக்கிற தொடர்பு போயிருச்சு. தேவ ஆவி மனுஷ ஆவிக்குள்ள இருந்த தொடர்பு போயிருச்சு. போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஆவி மரித்த நிலைமைக்கு போய்விட்டது. அப்ப ஆவியே இல்லை. அப்ப விழுந்து போன மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, விழுந்து போன நாள்ல இருந்து வருஷங்களாக ஏறக்குறைய இன்னையோட சேர்த்தோம்னா இன்னைக்கு 6025 வருஷம்னு சொல்லிக்கலாம் ஏறக்குறைய. ஜெனிசிஸ் மனுஷனுடைய சிருஷ்டிப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் வரலாறு, ஆடமிக் ரேஸ். முன்னாடி என்ன ரேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, அது எவ்வளவு வருஷம் இருந்துச்சுன்னு தெரியாது. நான் சொல்றது ஆடம் அப்படின்ற ரேஸ், அந்த ரேஸ். ஸோ அந்த ரேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த ரேஸ் தான் 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பூமியில, 6025 வருஷம். இந்த 6000 வருஷத்துல பிரதானமான வருஷங்கள் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் டேட்டாவே போயிடுச்சு. எது மட்டும் போயிடுச்சு? மனசாட்சிக்கு ஆவிலிருந்து வராத மாம்சத்தின் எண்ணங்கள், உலகத்தின் எண்ணங்கள், பிசாசின் எண்ணங்கள், இது நிறைய போயிடுச்சு. அவிசுவாசம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இன்புட்ஸ் வச்சுதான் இன்னைக்கு மனசாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே. சோ நிறைய நேரத்துல ஏன் தேவன் பேசுவதற்கும் நாம் பார்ப்பதற்கும் ஆப்போசிட்டாவே இருக்கு. அவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? பிரதர், விசுவாசிக்கவே முடியல. இப்போ உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும்னு நான் சொல்றேன்னு வைங்களேன், இல்ல யாரோ சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே உங்ககிட்ட சொல்றாரு, உடனே நமக்குள்ள ஏன் சந்தேகம் வருது? ஓ, இது நடக்குமா? இது எப்படி போன இடத்துல நடக்கலையே, இவ்வளவு நாள் ஒண்ணுமே நடக்கலையே, எப்படி நடக்கும்? இனிமேட்டு எப்படி நான் நம்புறது? ஏதோ இவ்வளவு நாள் நடக்கலாம், ஏதோ வச்சு நம்புறது. ஸோ இப்படி எல்லாம் கேள்விகள்லாம் வருது. ஏன் இதெல்லாம் வருது? ஏன் இதெல்லாம் வருதுன்னா, உங்களுடைய மனசாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து குற்ற மனசாட்சியா வேலை பார்த்துட்டு இருக்கு, துர்மனசாட்சியா வேலை பார்த்துட்டு இருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல மேல் ஃபங்க்ஷனிங் கான்சியன்ஸ் அப்படின்னு அந்த புக்ல இருக்கு. ஸோ துர்மனசாட்சியா, குற்ற மனசாட்சியா அப்படின்னா வந்து, குற்ற மனசாட்சினா நீ தப்பு செஞ்சுட்டேன்னு மட்டும் சொல்றது மட்டும் இல்ல, அது வேலையே தப்பா பண்ணிட்டு இருக்கு. ஃபால்ட்டி மனசாட்சி. குற்ற மனசாட்சினா ஃபால்ட்டி, குற்றம் செய்கிற மனசாட்சி, இல்ல அரைகுறை வேலை பார்க்கிற, இல்லைன்னா தவறாய் வேலை பார்க்கிற மனசாட்சி. நீங்க எப்படியாவது வச்சுக்கலாம், உங்களுக்கு எது புரியுதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இன்னும் எதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, பழைய கதையவே பார்த்துட்டு இருக்கு. அண்ட் இப்படி பழகிட்டோம், நம்ம ரொம்ப நாள் ஓடியாச்சு, சேம் செட்டப்ல ஓடியாச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விசுவாசமே வராதுன்னு நினைக்கிறாங்க. வரவே வராது விசுவாசம். ஏன் வராதுன்னா, அவங்களுக்கு இப்ப எக்கச்சக்க சந்தேகம் இருக்கு, இப்படி டவுட் இருக்கு. அதாவது தேவன் பேசுற காரியத்தை பத்தி வெளியாட்கள் யாராவது நடக்காதுன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, உள்ள இருந்தே நடக்காதுன்னு வந்தா, வெளியே இருக்கிறவன் சொன்னா அவனை நம்ம ஏதாவது எதிர்த்து பேசலாம், ஏதோ சிறப்பா சொல்ற, அதெல்லாம் இல்லை, எனக்கு நடக்கணும் நம்புறேன் அப்படிலாம் சொல்லலாம். நமக்குள்ளே சந்தேகம் வந்தால் என்ன செய்வது? சோ குற்ற மனசாட்சி இருக்க வரைக்கும், அது அப்படியே ஒர்க் ஆயிட்டு வரைக்கும் நமக்குள்ள சந்தேகம் வந்து கொண்டிருக்கும். ஃபால்ட்டி கான்சியன்ஸ் ஆர் மால்ஃபங்க்ஷனிங் கான்சியன்ஸ் இஸ் a unit that produces unbelief. அவிசுவாசத்தை கிலோ கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுகிற, உற்பத்தி செய்கிற ஒரு யூனிட் தான் என்னது? விழுந்து போன மனசாட்சி, இல்லைன்னா குற்ற மனசாட்சி, துர்மனசாட்சி, நீங்க எப்படி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஃபால்ட்டி கான்சியன்ஸ், தவறு செய்கிற மனசாட்சி, பிறல் மனசாட்சி, இப்படி பல வார்த்தைகள் சொல்லிக்கலாம். அது ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஓகே. அப்ப இந்த மனசாட்சியை சரிப்படுத்தணும் கண்டிப்பா. ஏன் சரிப்படுத்தணும் கண்டிப்பா? ஏன் சரிப்படுத்தணும் கண்டிப்பா? ஏன் சரிப்படுத்தணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை. அப்ப விசுவாசம் என்னன்னா, நீங்க மனசுல இப்படி நடக்கணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, இப்படிதான் நடக்க போகுதுன்னு உங்களுக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். ஏன்னா விசுவாசத்தை என்ன சொல்லுது வேதம்? விசுவாசம் என்பது காணப்படுகிற உறுதியும், நம்பப்படுகிற உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். நிச்சயமா நடக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்ல, நிச்சயம். காணப்படாதவர்கள் நிச்சயம். ஐ நோ இப்படிதான் நடக்க போகுது, அதுதான் விசுவாசம். இப்படி நடந்தா நல்லா இருக்கும்ன்றது விசுவாசம் இல்ல, இப்படி நடந்தே ஆக வேணும்னு நினைக்கிறேன்றது விசுவாசம் இல்ல, இப்படி நடந்தாகும், நடந்துரும் நினைக்கிறேன் ஓரளவு, அப்படிலாம் இல்ல, இப்படிதாங்க நடக்க போகுது எனக்கு தெரியும் அப்படின்றதா விசுவாசம். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? விசுவாசம் என்னது? இப்படிதான் நடக்க போகுது எனக்கு தெரியும்னு சொல்றது. சும்மா சொல்லிக்கிறது இல்ல, உறுதியா நம்புறது இருதயத்தின் ஆழத்துல. ஆமா, அதாவது உங்க ஹார்ட்ல வேற ஒப்பீனியனே இல்ல அதை பத்தி, இப்படி ஒண்ணுதான் இருக்கு.
எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும் தெரியும். ஆமா இப்படி இப்படி இருந்தா இதுதானே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ம். இப்போ ஒரு மேட்ச் நடக்குது. ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுப்போம். சிஎஸ்கேக்கும் இன்னொரு டீமுக்கும் நடக்குது. அப்போ வந்து சிஎஸ்கே ஒரு 200 ரன் அடிச்சிருச்சு. ஆப்பரன் டீம் வந்து ஒரு 100 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் தான் போயிருக்கு. இன்னும் 10 ஓவர் இருக்கு அப்படின்னா சிஎஸ்கே உறுதியா ஜெயிக்கும்னு நம்ம நம்புவோமா? நம்ப முடியாது. ஏன்? டவுட் இருக்கும். 2 விக்கெட் தான் நிறையா போயிருக்கு. 100 ரன் நல்லா அடிச்சிருக்கானுங்க. இன்னும் பெரிய பேட்ஸ்மேன்லாம் இருக்கான். அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லும்போது யாரா ஜெயிக்குமான்னு கேட்டா சில பேர் ஜெயிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. போங்க இப்படி சொதப்பல் பண்ணிட்டானுங்க அவ்வளவுதான் தோத்து போயிரும் சிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே இது கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க வெளியே போயிட்டு வரீங்க. அப்போ வந்து பாக்குறீங்க 18 ஓவர் ஆயிருச்சு. 150 அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட் போயிருச்சு. அப்படின்னா 2 ஓவர்ல 50 ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது 2 விக்கெட் தான் இருக்கு. எல்லாம் போயிட்டாங்க. அப்படின்றப்ப இந்த பாயிண்ட்ல வந்து எல்லாருமே ஈஸியா என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியும்ல. இந்த இதுமேட்டு ஜெயிக்க முடியாதுங்க. அவ்வளவுதான். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். அந்த எதிர் டீம் ஜெயிக்காது. சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா அதான் பாத்துங்க வந்துருச்சுல. நெருங்கி வந்தாச்சு. 18 2 ஓவர் தான் இருக்கு. அவனும் பேட்ஸ்மேன் எல்லாம் அவுட் ஆயிட்டான். என்ன டிஃபரன்ஸ்? வந்து நடக்குமா நடக்காதான் டவுட்ல இருக்காங்க. ஏன்னா அது மிட்ல இருக்கு. 2 பேருக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தா அவங்களுக்கு உறுதியான நிச்சயம் வந்துருச்சு. அந்த எதிர் டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. சிஎஸ்கே உறுதியா ஜெயிச்சிரும் அப்படின்னு வந்துருச்சு. விசுவாசமும் இப்படி இருக்க வேண்டிய ஒன்று. எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள உறுதி. வெளியே எப்படி இருக்கின்ற ரெண்டாவது. உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் உறுதி. ஐ நோ திஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதுதான் நடக்க போகுது. பொதுவாக நம்ம எப்படி பழகி இருக்கோம்னா இந்த உறுதி நமக்கு எங்க இருந்து வரும்னா பொதுவாக தகவல்களின் அடிப்படையில தான் வரும். நம்ம வெளியே பாக்குறோம். நம்ம கண்களுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பாக்குறோம். அதுல என்ன தட்டுப்படுதுன்னு பாக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்களா, பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்றாங்களா, அப்ப கரெக்டா இருக்கும். அப்ப கன்வின்ஸ் ஆகிறோம் நம்ம. அப்போ நமக்கு ஒரு விசுவாசம் வந்துருது அந்த கான்செப்டை பத்தி. ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இந்த கம்பெனி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு. ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட் இவர் ஆனந்த் சீனிவாசன் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு நீங்க டிவியில வந்து பேசி இந்த மாதிரி சொல்றாங்க. இப்படி இது நல்லதுதாங்க ஏன்னா இது சருத்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல வாரன் பஃபெட் ஏதோ பெரிய ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் ஏதோ சொல்றாங்க நீங்க உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் அந்த ஸ்டாக் மேல. அதுதான் விசுவாசம். ஓகே இது நடக்கும் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல. ஒரு பெரியவர் சொல்லிட்டார். நீங்க யார் மேல நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கீங்களோ அவர் சொன்னா தப்பாதுங்க அவர் பெரிய எக்ஸ்பர்ட்ன்றவர் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அப்பதான் என்ன வருது? ஒரு உறுதியான நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்துருது ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல நீங்க தைரியமா என்ன பண்ணுவீங்க? போய் இன்வெஸ்ட் பண்ணிருவீங்க. ஏன்னா இவ்வளவு பெரியார் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தான் பாருங்க. விசுவாசம் வரணும்னா நமக்குள்ள அந்த உறுதி வரணும். நான் சொன்ன போல வெளியே எப்படி இருக்கின்றது ரெண்டாவது. அதை பத்தி நமக்கு பேச்சு இல்லை. உள்ள அந்த உறுதி. ஆனா அது வந்து இப்படி யாரோ சொல்லி வர்றது இல்ல. இந்த உறுதி இந்த விசுவாசம் என்பது ஏதோ எக்ஸ்பர்ட் சொல்லிட்டாருன்றது வச்சு இல்ல. இது எதை வைத்துனா தேவன் உண்மை உள்ளவர் அவர் செய்வார் என்கிற அவரை பற்றிய ஒரு உறுதி நம்ம இருதயத்தில் உண்டாக வேண்டும். அப்ப அது உண்டாகணும்னா நம்முடைய மனசாட்சி ஒரு மாற்றத்துக்குள் போக வேண்டும். என்ன மாற்றத்துக்குள்னா விழுந்து போனதுல மனசாட்சி எப்படி ஒர்க் ஆரம்பிச்சுன்னா தகவல்களை வைத்துதான் போகுது. யார் என்ன சொன்னாங்க, என்ன தகவல் இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க, நம்ம கண்களுக்கு என்ன தெரிகிறது, அதெல்லாம் வச்சுதான் என்ன பண்ணுது. இதுதான் துர்மனசாட்சி. இல்லைன்னா அது ஃபாலன் கான்சியஸ், விழுந்து போன மனசாட்சி. இப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் மனசாட்சி. அதை தான் சரி பண்ணணும். சோ அதை சரி பண்ணாதான் விசுவாசம் உண்டாகும். சரியா? அதை சரி பண்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. நம்ம அந்த எடுத்த பகுதியை எடுக்கலாம். 9ஆம் அதிகாரம் எபிரேயர் 9. அதுல அந்த வசனம் வாசிச்சேன், திரும்ப வாசிக்கிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்துவோட ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப மனசாட்சி எப்படி கெட்டு போகுது, துர்மனசாட்சி ஆகுதுன்னா டெட் ஒர்க்ஸ்னால, செத்த கிரியைகள். அது ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் செத்த கிரியைகள்னா அவிசுவாசம் உள்ள அவிசுவாசத்தை அது ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுதான் அது தட் லிட்ஸ் டு டெட் ஒர்க்ஸ். ஏன்னா அவிசுவாசத்தினால வரதெல்லாம் ரிலீஜியஸ் ஒர்க்ஸா மாறிடுமே தவிர ஒரு ஒரு இவென்ச்சுவலி ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் ஆர் டெட் ஒர்க்ஸ். அதாவது ரிலீஜியஸ் ஒர்க்ஸ் என்னன்னா விசுவாசத்தை பயன்படுத்த அவசியம் இல்லாத, விசுவாசம் அதுக்கு சம்பந்தமே இல்லாத சடங்குகள் மாதிரி போயிருது எல்லாம். அதுதான் டெட் ஒர்க்ஸ் ஆயிருது என்னுடைய பார்வையில. சோ இந்த டெட் ஒர்க்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்கா? மனசாட்சி இருக்குது. எந்த மனசாட்சி? விழுந்து போன மனசாட்சி. சோ நீங்க விசுவாசம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா?
நான் விசுவாசிக்க முடியலங்க. அதாவது என்னன்னா, ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, எனக்குள்ள கவுண்டர் வாய்ஸ் தாங்க வருது. எனக்குள்ள இருந்து. என்ன இதெல்லாம் நடக்குமா? அது நீங்க எல்லா நேரம் பிசாசுன்னு அவசியம் இல்ல. பிசாசு பாருங்க, அவன் நேரடி எல்லாம் பண்றது இல்ல. அவன் இப்போ கோடிங் டெவலப் பண்ணி அங்கங்க விட்டுறான். அவ்வளவுதான். ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் தான் ஓடுது. அவன் வந்து பண்றது இல்ல. அந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் தான் அந்த குற்ற மனசாட்சி. சரியா? சோ அது என்ன செய்யுதுன்னா, அந்த குற்ற மனசாட்சி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர் மனசாட்சி, ஃபாலன் கான்சியஸ், விழுந்து போன மனசாட்சி. அது என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, உங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட அவிசுவாசத்தை கொடுக்கிறது. அது உங்களுக்கு சத்தம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து மனசாட்சியின் வர சத்தம் தான். கான்சியன்ஸ், கான்சியன்ஸ் ஸ்பீக்ஸ், டாக்ஸ் பேக், எதிர்த்து பேசுது. தேவனுக்கு எதிர்த்து பேசுது. தேவனுக்கு பகையா இருக்கு. ஓகே, தேவனுக்கு மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு வருது பாத்தீங்களா? ஏன்னா இது முழுக்க முழுக்க மாம்ச சிந்தையில செயல்படுது. சோ அப்ப அந்த மனசாட்சி என்ன பண்ணும்னா, அந்த செத்த கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ற மனசாட்சி, இல்லைன்னா அவிசுவாசை ப்ரொடியூஸ் பண்ற மனசாட்சி, இல்ல துர்மனசாட்சியை நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சரி செய்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுன்னா, பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது நமக்கு தெரியும். இந்த மனசாட்சியிலும் கிரியை செய்கிறது. இந்த மனசாட்சியிலும் கிரியை செய்யுது. என்ன பண்ணுதுன்னா, இந்த மனசாட்சிக்குள் பூரணப்படுதலை ஏற்படுத்துகிறது. இட் லீட்ஸ் டு பெர்ஃபெக்ஷன் இன் த கான்ஷியஸ். எப்படி பெர்ஃபெக்ஷன் கொண்டு வருது? மெயினா என்ன பண்ணுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மனசாட்சியை போய் அதை வந்து அது இருக்க பாதிப்புல இருந்து அதை விடுதலை ஆக்குறது. என்ன பாதிப்புல இருக்கு? ஆவி இல்லாத நிலைமையிலே மனசாட்சி இயங்கிக் கொண்டிருக்கு. அதுதான் பாதிப்பு. அந்த பாதிப்பை சரி செய்து என்ன செய்கிறதுனா, ஆவியோடு இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா நமக்குள்ள மறுபடியும் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியின் சத்தத்தை இயேசுவின் ரத்தம் கொண்டு போய் உங்கள் மனசாட்சியை கேட்கும்படி செய்கிறது. பிளட் வந்து நேச்சுரலாவே நம்ம பாடியில் பிளட் இட் கேரிஸ் ஆக்சிஜன் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சரீரத்தின் பல பகுதிகளுக்கு அது வந்து ஆக்சிஜனை கொண்டு போகுது. அதே மாதிரி பாருங்க, கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனோட ரத்தம். அந்த ரத்தம் என்ன பண்ணுதுன்னா, ஆவியின் சத்தத்தை, ஆவியின் ஆவி இருக்கு, ஆவி என்ன பேசுது அப்படின்ற அந்த தரவுகள், ஆவியின் தரவுகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ஜட்ஜ் செட்டப் சொன்னேன் பாத்தீங்களா? ஒரு பக்கம் பிசாசு வர்றான், அவன் வந்து உங்களுடைய ஜாப் ரிப்போர்ட் எடுத்து வர்றான், உங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வர்றான், உங்க சரீர சுகம் பிரச்சனைகளை எடுத்துட்டு வர்றான், இப்படி பல டேட்டாவோட வர்றான். பிசாசு சும்மா வர்றதில்லை. அப்படின்னு நம்ம யாரும் பிசாசை பத்தி கவலைப்பட மாட்டோம். அவன் டேட்டாவோட தான் வர்றான். என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பாத்தியா, என்ன போயிட்டு இருக்கு, உனக்கு எப்படி இருக்க பாத்தியா, நீ நல்லா இருப்பியா, நீ முன்னேறுவியா, முன்னேற வாய்ப்பே இல்லை, இப்படி இருக்கு உன் சிச்சுவேஷன், இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த ரிப்போர்ட் பாரு எப்படி வந்திருக்கு பாரு, பயங்கரமா வந்திருக்கு, நீ என்ன ஜோம் பண்ண, என்ன வந்திருக்கு சொல்றானா? இப்படிலாம் என்ன பண்றான்னா, இதெல்லாம் மனசாட்சிக்கு சப்மிட் பண்ணிடுறான். மனசாட்சி உடனே அப்படியே சோர்ந்து போயிருது. முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும் ரசம் இருக்குல்ல, அது மனசாட்சி ஹெவியா வேலை பார்த்தாதான் அது நடக்கும். முறிந்த ஆவி மாதிரி ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. எதை பற்றியும் பெரிய அளவுல நல்ல எண்ணமே இருக்காது, நல்லது நடக்கணும் எதிர்பார்ப்பு இருக்காது, அந்த மாதிரி பண்ணி விட்டுரும். சோ அப்படி பேடா போயிட்டு இருக்க நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சிக்கு நல்ல ரிப்போர்ட்ஸை கொண்டு வருகிறது. ஆவியிலிருந்து வருகிற ரிப்போர்ட்ஸ், ஆவியின் தரவுகள், டேட்டா ஆஃப் த ஸ்பிரிட், அதை கொண்டு வந்து கொடுக்குது. கர்த்தர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எப்படி உங்கள் மேல் அன்பா இருக்கிறார், எப்படி உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அப்படின்ற அந்த தரவுகளை உங்கள் உங்கள் மனசாட்சி கிறிஸ்துவின் ரத்தம் கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்ப ஏற்கனவே நீங்க நிறைய ராங் எவிடன்ஸ் வந்துருச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, கொஞ்சம் நல்ல எவிடன்ஸ் கொஞ்சம் உள்ள வரணும். உங்களுக்கு ஃபாரா இருக்கிற எவிடன்ஸ் நிறைய வரணும். அந்த எவிடன்ஸ் வர 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 வரதான் கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ஆவியின் தரவிலை கொண்டு வந்து தரதான் உங்கள் மனசாட்சி செத்த கிரிகளை ப்ரொடியூஸ் பண்ற துர்மனசாட்சியிலிருந்து மாற்றப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு மனசாட்சியாய் மாறுகிறது. கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுது? துர்மனசாட்சி என்பதை எடுத்து அதை சரி பண்ணி கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுதுன்னா, ஆவியின் தரவுகளை நீங்கள் கேட்கும்படி செய்து உங்கள் மனசாட்சி இப்ப ஆவியையும் கவனிக்குது. அதன் விளைவாக ஒரு அவிசுவாசம் நிறைந்த ஒரு இருதயத்தை, ஏன்னா மனசாட்சியில ஒர்க் பண்ணி கிறிஸ்துவின் ரத்தம் அதே இருதயத்தை விசுவாசம் நிறைந்த இருதயமா மாற்றுகிறது. சோ கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதான், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளாக சுத்திகரிப்பது.
எவ்வளவு நிச்சயம். சோ ஜீவனுள்ள தேவன் ஊழியம் செய்வதுக்குன்னா இது வந்து ஊழியம் செய்வதை பத்தி சொல்லல. இது வந்து எதை பத்தி சொல்லியிருக்குன்னா அவருடைய சமூகத்திலே அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வதை பற்றி பேசுகிறது. ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, அவர் ஊழியம் செய்யறவன என்ன பண்ணுவாங்க? ஆளுகை செய்யறவங்க. அவருடைய ஆளுகையினால இவர்கள் ஆளுகிறார்கள். சரியா? சோ புதிய உடன்படிக்கையில் இருக்கோம் நம்ம. கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்கள்லாம் கழுவிடுச்சு. நாம் தேவ ஆவியை பெற்றுவிட்டோம். அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்றோம். நல்லது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியில வேலை பார்க்கலன்னா இவளெல்லாம் நடந்துமே ரிசல்ட் இருக்காது. ஏன்னா விசுவாசமே வராது உள்ள இருந்து. சரி, என் மனசாட்சி ஒர்க் ஆகலைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? தப்பா ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? விசுவாசத்தை வச்சுதான். உங்களுக்குள்ள விசுவாசம் எந்த அளவில் இருக்கு? விசுவாசம் இல்லைன்னா மனசாட்சி பிரச்சனை இன்னும் பண்ணிட்டு இருக்கு, அது இன்னும் ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். அதை ஒர்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அதை உட்காந்து அனலைஸ் பண்றது இல்லை, கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அர்த்தம். கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை விடுவிக்கிறது, விடுதலை ஆக்குகிறது. சரியா? நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தொடருவோம். இனி அடுத்த மீட்டிங் நம்ம இதை பத்தி இன்னும் பார்க்கலாம். இப்போ நாம் ஜெபிப்போம். ஏன்னா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கவங்க இல்லை நீ பார்க்க போறவங்க வாழ்க்கையில எத்தனை பேரோட வாழ்க்கையில விசுவாசிக்க முடியாம போராடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் there are a lot of people like that today. ஒருவேளை முன்னாடி நீங்க விசுவாசித்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு விசுவாசிக்க முடியாமல், விசுவாசிக்க முடியாததையும் தாண்டி அந்த விசுவாசிக்க முடியலையேன்றது குறித்து ஒரு வருத்தம், ஒரு வேதனை உங்களுக்குள்ள. என்னடா நமக்கு விசுவாசமே இல்லையடா, இல்லையே இவ்வளவு நாள் ஜெபம் பண்றோம், இவ்வளவு நாள் இது பண்றோம், ஏன் விசுவாசமே இல்லை? இப்படிலாம் நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த நேரத்திலும். ஏன்னா இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள் துர்மனசாட்சி நீங்க உங்களை சுத்திகரிக்க போகிறது. அநேகருக்கு இன்று இரவு முதல் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சத்தம், நீ ஒன்னதுக்கும் லாய்க்கல, நீ ஒன்னதுக்கும் சரியில்லை, யூ ஆர் நாட் குட் இனஃப், யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், உனக்கு நிறைய தப்பு இருக்கு, இப்ப கணக்கு பண்ணி பார்த்தா நீ எல்லாம் தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உனக்கு ஒருவேளை விசுவாசம் நீ பில்ட் பண்ணிதான் இந்நேரம் உனக்கு எதாவது நடந்திருக்கணும்ல, உனக்கு இன்னும் ஒண்ணுமே நடக்கல, அப்புறம் உனக்கு விசுவாசம் இல்லை. இனியும் ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்த்தா உனக்கு விசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் வராது, என் விசுவாசம் எப்படி திடீர்னு வரப்போகுது? அதனால நீ கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த ஃபெய்த்ல இருக்கு, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் எதுக்கு பண்ற? எதுக்கு போய் இதெல்லாம் இப்படி ஜெபம் பண்ற? எதுக்கு விசுவாசத்துல நிக்கணும்ன்ற? எதுக்கு வந்து இழந்ததை திருப்பி கொள்வேன்னு சொல்ற? எதுக்கு வந்து கர்த்தனை வெட்கப்பட விட மாட்டாருன்னு எதுக்கு சொல்ற? அதெல்லாம் சொல்லிலாம் வேஸ்ட். இப்படிப்பட்ட சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சத்தம் நிற்க போகுது. அதுக்கு பதிலாக ஒரு புது விசுவாசத்தின் சத்தம் உங்களுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்கும் போது. ஓகே, ஆனால் ரத்தத்தை தொடருங்கள், ரத்தத்தை தியானியுங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தை தியானிங்க. அது மாதிரி ஒரு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஷார்ட்டா இன்னைக்கு சொல்றேன், நான் வரும் நாட்கள் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்புகிறது. தட்டி எழுப்பணும்னு நீதியின் உணர்வு பெருக ஆரம்பிக்குது, சென்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அது அப்படி பயங்கரமா அப்படி ஒரு பெரிய ஆமோஸ் 5:24 சொல்லியிருந்தபடி லெட் ரைச்சஸ்னஸ் ஃப்ளோ லைக் ரிவர்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் லைக் மைட்டி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர். அது மாதிரி உங்களுக்குள்ள இருந்து நீதியும் நியாயமும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நீதியை பற்றின உணர்வு, அந்த ரைட் உரிமை, அந்த அந்த எண்ணம் அப்படியே ஒரு நெருப்பை போல இல்லை ஒரு பெரு வெள்ளத்தை போல புறப்பட்டு உள்ள இருந்து வரும். அப்படி வரும்போதுதான் அவங்க விசுவாசம் வந்து ஆபிரகாமின் விசுவாசத்தை காட்டிலும் மேல போயிடும். சரியா? விசுவாசத்துக்கு நம்ம டைரக்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ரத்தத்தை கொண்டு வந்தா அதுவே வேலை பார்த்து விசுவாசத்தை தூக்கி விட்டுரும் மேல. நமக்கு பெருசா எதுவும் வேலை இல்லை, அது ஒண்ணுதான் வேலை. ஆகவே இன்றைக்கு நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஒரு இன்னைக்கு விடுதலை உண்டாகும். ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், இன்னும் பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க. நம்ம வரும் நாட்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெபிக்கலாம். Thank you, Father. Hallelujah. Hallelujah. Oram banta rimbro contoro. Oram randa rebada hantoro. Hallelujah. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் அருகே வந்த போது ஹalleluya பாவன் பெண் தொடர்ந்து வந்து வந்தான். அப்பொழுது நீர் சொன்னீர், மோசையை பார்த்து, கரத்தை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. சொன்னீர், சமுத்திரம் 2ஆக பிரிந்தது. இவர்கள் கடந்து போனார்கள். மறுபடியும் எகிப்தியர் பின்தொடர்ந்து நாங்கள் விரட்டி கொண்டு வருவோம் என்று வந்தார்கள். அப்பொழுது மோசே நீர் சொன்னீர், உன்னுடைய கையை மறுபடியும் நீட்டு. இப்பொழுது சமுத்திரம் மூடி எகிப்தியரை அமிழ்த்து போடும் என்று சொன்னீர். அப்படியே அன்றைக்கே எகிப்தியருடைய கதை முடிந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஹalleluya, அந்த செங்கடலுக்கு அடையாளமா இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து நான் பேசுகிறேன். ரத்தத்தை வரவழைக்கிறேன். இவர்களை பின்தொடர்கிற எகிப்தியரின் சேனைகளை ரத்தம் மூடி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன்.
அநேகருடைய வாழ்க்கையிலே வருஷங்களாக தொடர்ந்து கொண்டிருக்கிற எகிப்தியரின் அந்த அந்த குறிப்பா பொருளாதாரத்துல அடக்கி வச்சு கட்டி போட்டு இவர்களை ஒரு அளவுக்கு மேல எழும்ப விடாதபடி என்னதான் முயற்சி பண்ணாலும் தாண்ட முடியலன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை போட்டு அடக்கி வைத்திருக்கிற பார்வோன்கள் இன்று கண்ட எகிப்தியனை ஒருபோதும் காண்பதில்லை என்று சொல்லி அப்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே அந்த ரத்தத்தை நாங்கள் வரவழைக்கிறோம். எகிப்தியரின் சேனைகளை செங்கடலிலே கவிழ்த்து போட்டது போல இந்த ரத்தத்திலே ஆண்டவரே எங்கள் சத்துருக்களை இயேசுவின் நாமத்திலே கவிழ்த்து போடும். முடி உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம், முடி உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே இரத்தத்தினால நாங்கள் பேசுகிறோம், தைரியமாய் சொல்லுகிறோம். இந்த ஆண்டு நாங்கள் சகலத்தையும் திருப்பி கொண்டு சத்துருவை கொள்ளையிடுகிற ஆண்டு, சகலத்தையும் திருப்பி கொண்டு சத்துருவை கொள்ளையிடுகிற ஆண்டு. தேங்க்யூ லார்ட். அப்படி செய்யப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், பார்க்க போகிறவர்கள் இந்த செய்தியை எல்லாரையும் பரிசுத்த ரத்தத்துக்குள் நான் முத்தரித்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய மகா பிரதான ஆசாரியராகிய நீர் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறபடியால் நன்றி செலுத்து. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் முயற்சியினால் அல்ல, எங்களுடைய திறமைகளால் அல்ல, எங்கள் கைகளில் இருக்கிற பெரிய காரியங்களினால் அல்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை மேற்கொள்கிறோம், சத்துருவின் கிரியைகளை தகர்த்தெறிகிறோம். இந்த கருத்தை எங்களை ஒப்புக்கொள்கிறோம், ஆசீர்வாதம் வழி நடத்தும். அநேக சாட்சிகள் இதனாலே உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தின் வல்லமை மகிமையாய் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.